ஏம்மா எப்போ பார்த்தாலும் சீரியல் தான் பார்ப்பியா? கொஞ்ச நேரம் ரிமோட் கொடுமா, நான் சின்சான் பார்க்குறேன். கொஞ்ச நேரம் அமைதியே இரு. இப்போ தான் முத அவனே அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண போகிறான். இந்த சீனை பார்த்தே அவன் அமைதியாரு. நீ இப்படியே அவன் சப்போர்ட் பண்ணுவானா இவன் சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டுருமா. ஏண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுது, வாயை பேசாதீங்க, அப்புறம் நான் அரைஞ்சிருவேன். ஓ, அப்போ நாங்கள் மட்டும் ஃபோனில் ஏதோ ஒன்று முக்கியமாக கேட்கணுன்னா நீ மட்டும் வாய முட்றியா? ஏண்டி தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியே இராண்டி. அதெல்லாம் முடியாதுமா, நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம். சரி பேசுங்க. தொடப்பக்கட்டை இப்போ தான் புதுசாக வாங்கினேன், அடுத்தது வாங்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ, உன்கிட்ட யார் அடி வாங்குறது? நீ டிவியே பாரு. அது அந்த பயம் இருக்கட்டும் என் மேலே. என்னடி தொடப்பம் பிஞ்சிருங்கிறா? ஆமாண்டி, நம்மளை மட்டும்தான் ஈஸியாக அடிச்சு போடுறாங்க. ஆமாம். அப்பா வந்துட்டியாப்பா? வாப்பா வாப்பா, சீக்கிரம் ரிமோட்டை வாங்க. நீ ஏங்க வந்துட்டீங்களா? வாங்க வந்து உட்காருங்க. சரி போய் டீ போட்டு வா போ. சரிங்க. தீபி. என்னடி? பாத்தியா அம்மாவை நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா, இப்ப எப்படி ஏஞ்சி போயிட்டா பாத்தியா? ஆமாண்டி, வரட்டும் இரு. இந்தாங்க. அம்மா சீரியல் பார்க்கலையாம்மா? நல்லா பாப்பா அவ. வாயை மூடுங்க. சரிம்மா, இப்ப எப்படி பாப்ப? போன்ல பாப்பேன். ஃபோனில் எப்படி பார்ப்ப? அதான் இருக்கு நம்ம யூடியூப், அந்த ஸ்பீக்கர்ல போய் சொன்னா வரப்போகுது. ஆனா அம்மா நீ சரியான அப்டேட். சரி நாங்கள் அப்புறம் பேசிக்கலாம், இருங்க, நான் அப்பாட்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா கேட்க போற? அட இருங்கடி. ஏங்க என்னடி சொல்லு. அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாருங்க. என்னவா? எங்கேயா அந்த பையன் அடங்காம திரியுதான், அலை குடிச்சிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு ஊரில் எல்லாரும் வம்பிழுத்து திரியுதான். அதான் வந்து என்னன்னு கேட்டு போ அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க? மாமா பார்க்க போகிறேன், நாங்களும் வரோமா? ஆமாம்மா ப்ளீஸ்மா, நாங்களும் வரோம்மா. ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிற வழியை பாருங்க, நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுவேன். ஏம்மா நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டால் ஒன்றும் இல்லைம்மா, நாங்களும் வரோம். நான் சொல்கிறது கேளு, ஒழுங்காக இருங்க, நான் போனதும் வந்துடுவேன். சரி, இன்னொரு நாள் கூப்பிட்டு போறியா? இன்னொரு நாள் போகலாம், இந்த தடவை வேணாம், நான் சொல்கிறத கேளுங்க. சரிம்மா, அப்போ எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க காசு கொடுத்துட்டு போ. சரிடி, கொடுக்குறேன்டி. என்ன நீங்கள் வாயை பேசாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க? அதான் நீங்களே பேசுறீங்களே, நான் எங்க அந்த பேசுறது? சரி சொல்லுங்க, போயிட்டு வரட்டுமா? ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா? அதான் சொன்னேனே அடங்காமல் தெரியறான், அதான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டு வா. எப்படி போயிட்டு வருவ? அதுவா, நம்ம சின்ன உமா அவங்களாம் வராங்களாம், அதான் அவங்களோடய போயிட்டு வந்துடுறேன். ஏண்டி எங்க போனாலும் கும்பலா தான் போவீங்களா? அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் இருந்தாங்க. சரி நம்ம ஊரை பார்க்கணுமே, வரட்டுமான்னு கேட்டாங்க, அதான் வான்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? நான் ஒன்றும் சொல்லலாமா, போயிட்டு வாங்க, நல்லா ஜாலியா போயிட்டு வாங்க. காசு காலையில தரேன், கேட்டு வாங்கிக்க. அம்மா எங்களுக்கு? அட உங்களுக்கும் சேர்த்து தாண்டி. சரி போய் எல்லாரும் படுங்க, நான் காலை சீக்கிரமா எழுந்து கிளம்பணும். போங்க. நான் லக்ஸு அவங்களோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. என்னடி திடீர்னு காலையில சொல்ற? ஆமாங்க, நேற்று நீங்கள் லேட்டாக வந்தீங்களா, நான் தான் சொல்லலை. சரி இன்னைக்கே வந்துருவியா? அதெல்லாம் இன்னைக்கே வந்துடுவாங்க. சரி போயிட்டு வா. அம்மா அப்போ நாங்களும் வரோம்மா. ஆமாம்மா நாங்களும் வரோம். ஜாலி நான் வந்து லீவ் போட்டுருவேன். நான் மட்டும் தானே போயிட்டு வரேன். என்னம்மா நீ இன்னைக்கு லீவ் போட்டு ஜாலியாக சுற்றுவேன்னு நினச்சிட்டு இருந்த கனவு கோட்டையே உடச்சிட்டியம்மா. சரிடா, அப்போ இப்போ போகிறோமாம்மா? அடுத்த தடவை போகலாம், நான் சொல்கிறது கேளு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போங்க. சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம், நீ போயிட்டு வா. பூ மாதிரி அம்மா கூட்டிட்டு போனா நீ விட மாட்டியாட்டிருக்கு. விடுறா, அம்மா புரிஞ்சுக்கடா லூசு. சரி ஸ்கூலுக்கு போங்க, கிளம்புங்க. ரெடி ஆயிடுச்சுல? இன்னைக்கு நான் உதவாங்க யாராலையும் தடுக்க முடியாது போல. சரி நான் போயிட்டு வரேன், நீ ஆச்சும் நல்லா இருத்தாயே. சரிடா, பெரிய மனுஷன் மாதிரி பேசு. சரி கிளம்பு. அத்தை என்ன மருமகளே சொல்லு. காலையில இருந்து உங்களை தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன விஷயம் எல்லாம் தேட மாட்டியே? அது வந்து அப்போ விஷயம் இருக்கு, சரி சொல்லு, இழுக்காத. லக்ஸோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா. எப்போ முடிவெடுத்த? அதுவாத்த நேற்று லக்ஸு பேசிட்டு இருந்துச்சு, நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, அப்போ நேற்றே சொல்லியிருக்கணும்ல. நேற்று மறந்துட்டேன் த. ஓ, மேடம்க்கு நிறைய வெட்டி முடிக்கிற வேலை இருக்குல்ல, அதில் மறந்துட்டீங்க அப்படி தானே? அத்தை இப்படிலாம் சொல்லாதீங்க த. வேற எப்படி சொல்றது? என் செல்ல அத்தை தான், நான் ஒத்துக்கோங்க அத்தை. என்னது இது, காலையிலே கண் கொள்ளாத காட்சிகள் நடக்குது?
என் புச்சுக்குட்டி அத்தை தானே, என் செல்லக்குட்டி அத்தை தானே. பத்தியா இப்போ மட்டும் வந்து ஐஸ் வைக்கிறேன் என்ன? அத்தை நான் எப்பயுமே அப்படி தானே அத்தை. சரி சரி குளிக்கலன்னா? அட அத்தை அதெல்லாம் காலையிலேயே குளிச்சுட்டேன். ம் நல்லா கரெக்டாக தான் இருக்க. சரி சரி போயிட்டு வா போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் த. சரி வரக்குள்ள உங்களுக்கு குருவி ரொட்டி பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வரேன் சரியா? சரி என் செல்ல மோளே போயிட்டு வா போயிட்டு வா. அவர்கிட்ட சொல்லிடுங்க, நான்லாம் சொல்லவே இல்லை சரியா? நான் வரேன். சொல்கிறேன் போ போ. அட அத்தை என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் என்ன சொன்னேன்? போன்றீங்க, போயிட்டு வான்னு சொல்லுங்க. சரிம்மா போயிட்டு வாமா. இதுதான் என் அத்தை. சரி நான் வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. சரி த. அம்மா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னடி? பின்ன நீ பாட்டுக்கு அண்ணி உன்னை கொஞ்சம் விட்டுக்கிட்டு இருக்க. நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் எனக்கு அவளுக்கு நடுவில் நீ வராதன்ட்டு. அப்புறம் என்னத்துக்கு இப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க? ஆமா நீ ஒரு வேஸ்ட். நான் வேஸ்ட்டோ வேஸ்ட் இல்லையோ எங்கள் விஷயம் நாங்கள் பார்த்துக்குறோம். வந்தியா நல்லா ஜாலியாக இருந்தியா போனியான்னு இரு. நான் அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு வந்த மாதிரிங்க. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். நீ தாராளமாக போமா உங்கள் பெரிய வீட்டுக்கு. 2 நாள் கழிச்சு கிளம்ப தானே போறேன். சரி சரி